கதிர்வெடித்து பிழம்பு விழ, கடல் குதித்து சூடாற்ற, முதுமை மிகு நிலப்பரப்பின் முதல் பிறப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் தருமுன் நலம் வளர்த்த தமிழனங்கே, பதிமதுரை பெருவெளியில் பாண்டியர்கை பார்த்தவளே, நின்னை யான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால், உன்னை வளர்த்து வரும் ஒன்புகழ் சேர் தென்புலவர் தம்மை வணங்குகின்றேன் தமிழ்ப்புலவீர் வாழியரோ என்ற கவியரசர் கண்ணதாசனுடைய மாணிக்க வரிகளை முன்வைத்து தலைமையேற்று சிறப்பித்திருக்கிற தனியார் பள்ளிகளுக்கான இயக்குனர் சகோதரர் கார்மேகம் அவர்களுக்கும், தொடர்ந்து உரை நிகழ்த்த இருக்கிற அன்பிற்கினிய இளவல் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும், வந்திருக்கிற பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நான் ஏட்டு வழிச்சாலை என்று தலைப்பு கொடுத்திருந்தேன். ஆனால் ஏட்டு வழிச்சாலைக்கு நீங்கள் எல்லாம் வந்து சேருவதற்கு இந்த ரோட்டு வழிச்சாலை எங்கும் தண்ணீர் நிரம்பி இருக்கிறது. நான் கோவைக்காரன் என்பதால் கோவையிலிருந்து மதுரை மக்களுக்கு சீதனமாக மழையை கொண்டு வந்திருக்கிறேன் என்று எனக்கு தோன்றுகிறது. பொதுவாக சில இடங்களில் மழை மறைவு பிரதேசங்கள் இருக்கும். கோவை மழை நிறைவு பிரதேசம். அதனால் எனக்கும் தெரியாமல் என் வாகனத்தில் சில மேகங்கள் ஏறிக்கொண்டு வந்ததில் எனக்கு ஒன்றும் வியப்பில்லை. ஏனென்றால் தலைமை தாங்குபவரே கார்மேகம் என்று இருக்கிற போது அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் பெரிதாக இல்லை. நண்பர்களே, ஏட்டு வழிச்சாலை என்பது சமகாலத்தினுடைய சமூக நிகழ்வுகளினுடைய விளைவாக வந்த தலைப்பு. பொதுவாக ஒரு புத்தகத்தை நீங்கள் கையில் எடுக்கும் முன்பு அது எதை சொல்ல வருகிறது என்கிற எண்ணம் ஒரு ஒற்றையடி பாதை போல் நமக்கு தெரியும். ஆனால் அந்த புத்தகத்தினுடைய பக்கங்கள் விரிய விரிய அது ஒரு எட்டு வழிச்சாலையாக விரியும் என்பதைத்தான் நான் ஏட்டு வழிச்சாலை என்ற தலைப்பில் உங்களோடு பேச வந்திருக்கிறேன். நான் கூட தலைவர்கிட்ட கேட்டேன் எவ்வளவு நேரம் பேசணும்னு. அவர் ரொம்ப ஒரு நாகரிகமான அலுவலர். அவர் சொன்னார், நீங்கள் உங்கள் நேரத்தை எடுத்துக்கிங்க, நான் 9 மணிக்கு விழாவை முடிச்சிடலாம்னார். அதுலேருந்தே நான் புரிஞ்சுக்கிட்டேன் எவ்வளோ நேரம் பேசணும்னு. நான் ஏன் நேரத்தை முதலில் கேட்டுக்கொண்டேன் என்றால், நான் எல்லா மேடைகளிலும் சொல்லுவதுண்டு, யார் ஒருவர் காலத்தை மதிக்கிறாரோ அவர்தான் காலம் மதிக்கிற விதமாய் வாழ்க்கையில் சில காரியங்களை செய்ய முடியும். எனவே நேர மேலாண்மையை நாம் மகிழ்ச்சியோடு கடைபிடிக்க வேண்டும் என்பதை எனக்கு நானே நினைவுபடுத்தி கொண்டு இந்த தலைப்புக்குள்ளே வருகிறேன். நண்பர்களே, ஒரு இடத்தை சென்று சேர்வதற்கான வழியை விளக்க முற்பட்ட இலக்கியங்களில் மிகவும் முற்பட்ட இலக்கியம் தமிழ் இலக்கியம். நீங்கள் ஆற்றுப்படையினாலே என்ன அர்த்தம்? ஒரு இடத்துக்கு போறதுக்கு வழியை சொல்றதுன்னு அர்த்தம். திருமுருக ஆற்றுப்படை நம்முடைய சங்க இலக்கியத்தினுடைய முதல் நூலாக திகழ்கிறது. அது ஒரு இடத்தை போய் சேருவதற்கான வழியை சொல்லுகிறது. வெறும் பாதையை மட்டுமல்ல, வாழ்க்கைக்கான பாதையை அது சேர்த்து சொல்லுது. எனக்கு என்ன ரொம்ப வியப்புன்னா, இன்றைக்கு நீங்கள் ஊரை விட்டு புறப்பட்டா எங்க போகணும் அப்படின்னு நீங்க உங்களுடைய செல்பேசியில இடத்தை போட்டா அது கொண்டு போய் விட்டுடுது. என்ன கொஞ்சம் ஊரை சுத்தி காமிச்சு கூட்டிட்டு போகும், அவ்வளவுதான். ஆனா ராமகிருஷ்ணன் அந்த வழி சொல்லுகிற அந்த குரல்லாம் ரொம்ப மயக்கம் தருகிற குரலா இருக்கு. இங்க கூட நம்ம ஒளிபெயர்ப்பாளர்கள்லாம் ரொம்ப அழகா பேசுனாங்க. நான் கூட ஒரு கவிதையில் எழுதியிருந்தேன், ஓலா கார் ஊபர் காரில் ஓயாமல் பாதை சொல்லும் கோலாகல பெண்ணே என் கண்முன்னே வாராயோ அப்படின்னு. அந்த எந்திரங்களினுடைய விளைவில் தொழில்நுட்பத்தில் வர்றது தான் அது. நான் ஏன் சொன்னேன்னா, 2005 நம்முடைய மதுரை பேராசிரியர் ஞானசம்பந்தனும் நானும் அமெரிக்கா போயிருந்தோம். 2005 அப்போதான் இந்த ஜிபிஎஸ் எல்லாம் வருது, வழி சொல்லக்கூடிய கருவிகள் வருது. முதல் முறையே எங்கள் வாழ்க்கையில் அப்போ தான் அதை கேட்குறோம். அப்போ அது ஏதோ ஒரு வழி சொல்லுது. எங்களை அழைத்து கொண்டு போனவர் வேற ஒரு வழியில் போனார். ஒரு இடைவெளி விட்டு அது மறுபடியும் வழி சொல்லுச்சு. உடனே ஞானசம்பந்தன் சார் அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார் எனக்கு. தற்குறிப்பேற்ற அணி
அவர் என்ன சொல்றாரு, சார் அது ஒரு வழி சொல்லுச்சு, அதை இவர் கேட்காம போனதும் கோபத்தில் கொஞ்சம் மௌனமா இருந்தது கவனிச்சிங்களான்னார். அது நம்முடைய கற்பனை தான் அது, ஆனா நமக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம எண்ணிக்கொள்ளுகிறோம். அதுபோல் இந்த கருவிகளினுடைய வசதி இல்லாத காலகட்டத்தில் எதிரே வருபவர்களை வழி கேட்பதுங்கிற ஒரு காலகட்டம் இருந்தது. ஒரு கணவன் மனைவியும் ஒரு வயதான பெண்மணியும் சோழ நாட்டிலிருந்து புறப்பட்டு மதுரைக்கு வர்றாங்க. மதுரைக்கு எப்படி போறதுன்னு ஒரு வழி கேட்டார். கணவன் மனைவி கண்ணகி கோவலன், கூட வந்தவங்க கவுந்தியடிகள். எதிர வந்த ஆள்கிட்ட வழி கேட்கிறாங்க. அவர் 3 வழி சொல்றார். இப்படியும் போகலாம், அப்படியும் போகலாம், நடுவிலையும் போகலாம். அப்போ அந்த காலத்திலேயே ஒரு ஊரை சென்று அடைவதற்கு வெவ்வேறு வழிகள் இருந்திருக்கின்றன என்பதை 2000 ஆண்டு கால இலக்கியம் நமக்கு பதிவு செய்து காட்டுகிறது. நீங்க விரும்பிய வழியை தேர்ந்தெடுத்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்ற ஒரு பாங்கினை நாம பார்த்தோம். அது மட்டும் அல்ல, நீங்க அடுத்தடுத்து நீங்க வந்தீங்கன்னா மதுரை காஞ்சி பல இலக்கியங்கள், முன்னால பேசின தம்பி ரொம்ப அழகா அதை பத்தி பேசினார். சங்க இலக்கியத்தில் தொடங்கி நவீன இலக்கியம் வரைக்கும் ஹரிபிரசாத் அவங்க பேரு, அருமையா பேசுறீங்க, உங்களுக்கு பாராட்டுகள். அதெல்லாம் அவர் சொன்னார். இதுல என்ன வேடிக்கைன்னா, 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டுல வந்த நாவல் இலக்கியங்களில் எப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சிலப்பதிகாரத்திலே மதுரை காஞ்சியிலே நம்முடைய ஊரை பற்றியெல்லாம் வந்ததோ, அந்த நில வரைவியலை, மதுரையின் நில வரைவியலை நன்றாக தெரிந்து கொள்வதற்கு 20ஆம் நூற்றாண்டில் பார்த்த சாரதியுடைய நாவல்கள் அற்புதமான களம் அமைத்து கொடுத்தன. மதுரையினுடைய அந்த ஜியாகிரபி இருக்கு, அதை அவர் ரொம்ப அழகாக சொன்னார். 21ஆம் நூற்றாண்டில் நீங்க பார்த்தீங்கன்னா பல நாவல்கள், இப்போ நீங்க இந்த கண்காட்சியில கூட தேடி பார்க்கலாம். சாம்ராஜ் எழுதிய கொடைமடம்னு ஒரு நாவல், லட்சுமி சரவணகுமார் எழுதிய கொமேரா என்ற ஒரு நாவல், அதெல்லாம் மதுரையினுடைய வாழ்விடங்களை, வரைபடங்களை, வீதிகளை எல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. இதையெல்லாம் தாண்டி சில இடங்களை நம்ம யோசிச்சு பார்த்தா வியப்பா இருக்கும். இப்ப எல்லாருக்குமே இந்த திருவிளையாடல் கதை தெரியும். நக்கீரனுக்கும் சிவபெருமானுக்கும் சண்டை வந்ததுன்னு. அதுல நாமெல்லாம் என்ன படிக்கிறோம், 2 பேரும் சண்டை போட்டாங்க, ஒரு கட்டத்தில் எல்லை மீறி நக்கீரர் விவாதித்தார், அப்போ சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்தார், நக்கீரர் எரிந்து போனார்னு தானே நம்மெல்லாம் படிக்கிறோம். ஆனா இதை கண்ணதாசன் வேற விதமா சொல்றார். நான் ஒரு 30 ஆண்டுகளா மேடைகளில் பேசுறேன். எனக்கு தெரியும் 30 வருஷ அனுபவத்தில் எப்பவுமே நான் பேசுற போது தான் காப்பி கொடுப்பாங்க. அது இன்னைக்கு நேற்று இல்லை, 30 வருஷமா நடக்கிற விஷயம். அப்புறம் நான் பேசி உட்காந்தப்புறம் அந்த தலைவர் மாதிரி பாவம் அவருக்கு கொடுங்கம்பாங்க. அப்போ ஆறி போய் ஒரு கோல்டு காஃபி கொண்டாந்து கொடுப்பாங்க. அது மதுரையிலேயே அது தொடருது, நல்லது தான். ஒன்றும் அதுக்காக நீங்கள் குடிக்காமல் வச்சிடாதீங்க, நீங்கள் குடிங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ கண்ணதாசன் என்ன சொல்றாரு, அப்படிலாம் கிடையாது, சிவபெருமானும் நக்கீரரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, சிவபெருமானோட கட்சி தோத்து போச்சு, அவர் நம்ம கட்சி தோத்து போச்சேன்னு கொஞ்சம் கூச்சப்பட்டு தலையை குனிஞ்சாரு. அவர் தலையை குனிஞ்ச போது நெத்தியில இருந்த நெருப்பு எதிர இருந்த ஆள் மேல பற்றுச்சுங்கிறார். அது ஒரு விபத்துங்கிறார். மங்கையர்தம் கூந்தலுக்கு வாசம் உண்டோ, மனம் என்பது இயற்கையிலே வருவதுண்டோ, தங்கமலர் கண்ணாரை தழுவும் போது தாய்ப்பாலின் வாசம்தான் வருமல்லாது பொங்கி வரும் பூமணத்தை நுகர்ந்ததுண்டோ, பொய் என்று நக்கீர புலவன் கூற தங்கட்சி தோற்றதென தலைகுனிந்த தமிழ்ச்சொக்கன் திருக்கோயில் தழைத்த நாடு என்று கண்ணதாசன் எழுதுகிறார். இது எப்பேற்பட்ட நாடா, வெண்பாவில் புகழேந்தி வாழ்ந்த நாடு, வேரடியில் தாலாட்டும் வைகை நாடு, கண்பாடும் மெல்லியலார் கனிந்த நாடு, கடைச்சங்க புகழ் கொண்ட கவிதை நாடு, விண்முட்டும் புகழ் சேர இலங்கை வென்ற வீரபாண்டியன் வாழ்ந்த வெற்றி நாடு, தண்ணீல குமரி எனும் தாய் வயிற்றில் சரஞ்சரமாய் முத்துக்கள் தவடும் நாடு என்று ஒருங்கிணைந்த பாண்டி நாட்டினுடைய பெருமையை கவியரசர் கண்ணதாசன் ஒரு கவியரங்கத்தில் எடுத்து சொல்லுகிறார். இதுல ரொம்ப ஒரு அழகு, நம்முடைய கார்மேகம் அவர்கள் தலைமை உரையில்
கவிஞர் வைரமுத்துவனுடைய மதுரை பற்றிய கவிதையினுடைய ஆரம்ப வரிகளை அழகா சொன்னார். அந்த ஒரு கவிதையே ஒரு ஏட்டு வழிச்சாலை மாதிரி இருக்கும். 2000 வருஷம் முன்னால மதுரை எப்படி இருந்தது, 21ஆம் நூற்றாண்டுல மதுரை எப்படி இருக்கு. இப்ப மதுரைனாலே நீங்க அவர் சொன்னது அந்த பாண்டியர் குதிரை குளம்படியும் தூள் பறக்கும் இளைஞர் சிலம்படியும் மதி தோண்டிய புலவர்தம் சொல்லடியும் இளம் தோகை மார்தம் மெல்லடியும் மயங்கி ஒலிக்கிற மாமதுரை இது மாலையில் மல்லிகை பூமதுரை. இங்கே மதுரையினது நம்ம ஞாபகம் வர்றது சிலப்பதிகாரம். கவிஞர் வைரமுத்து சொல்லுகிறார், தென்னவன் நீதி பிழைத்ததனால் அது தெரிந்து மரணம் அழைத்ததனால் கண்ணகி திருகி எரிந்ததனால் அவள் கந்தக முலையில் எரிந்ததனால் நீதி கஞ்சிய தொன்மதுரை இன்று ஜாதிக்கு அஞ்சும் தென்மதுரை என்று எழுதுகிறார். நீங்க ஒரு நாட்டின் ஒரு 4 வரி பாட்டு ஒரு காவியத்தை சொல்லுகிறது, அன்றும் இன்றும் என்று ஒரு ஒப்புதலையும் தருகிறது, ஒப்பீட்டையும் தருகிறது. ரொம்ப ஆச்சரியம். ரொம்ப காலத்துக்கு முன்னால ஒரு புலவர் எழுதினாரு, வைகை நதி மட்டும் ஏன் போய் கடல்ல கலக்கிறது இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்வியை எழுப்பிக்கிட்டு அவரே ஒரு காரணத்தை சொன்னார். அவர் என்ன சொன்னாரு, ஏன் தெரியுமா வைகை போய் கடல்ல கலக்கிறது இல்லை, சிவபெருமானுடைய பக்தி நிரம்பிய நதி வைகை நதி. அமுதம் கடைந்த போது பார்க்கடல்ல இருந்து நஞ்சு வந்தது, நஞ்சை சிவபெருமான் வாரி உண்டார். தான் வணங்குகிற தலைவனாகிய சிவபெருமானுக்கு நஞ்சு கொடுத்த பாவி நீ, உங்கிட்ட வந்து கலக்க மாட்டேன் என்று வைகை நதி விலகி போனதாம். நாரியிட பாகருக்கு நஞ்சு தந்த பாவி என்று வாரியிடம் சேராத வைகை நதி அப்படின்னு ஒரு பழம்பாட்டு உண்டு. அதை மாற்றி வைரமுத்து என்ன சொல்றார், பல ஓலைச்சுவடிகளை எல்லாம் கடல் கொண்டு போய்விட்டது, தமிழ் வளர்த்த சங்கத்தமிழனுடைய கரையை கொண்டிருந்த வைகை நதி அந்த கோபத்தால் கடலிலே கலக்கவில்லையினர். தமிழை குடித்த கடலோடு நான் தழுவேன் என்று சபதமிட்டு அமிர்தம் பரப்பும் வைகை நதி நீர் ஆழி கலப்பது தவிர்ப்பதனால் மானம் எழுதிய மாமதுரை இது மரபுகள் மாறா வேல்மதுரை அப்படின்னார். ஒரு காலத்தில் இந்த வைகை நதி ஓடுகிற போது அதில் என்னென்ன மலர்களெல்லாம் கலந்து போயினன்னு எழுதுறார். எப்போவுமே ஒரு நதிக்கு அழகு பூக்களால் மூடி இருப்பது. நீங்க காவேரி இருக்கே, அந்த காவேரியின் போய் ஒரு பெண்ணாக பார்த்து இளங்கோவடிகள் சொல்றார், அந்த காவிரி என்கிற பெண் போகிறாள், அவள் ஆடை அணிந்திருக்கிறாள். என்ன ஆடை? அந்த காவிரி கரையில் இருக்கிற மரங்களில் இருந்து உதிர்ந்த பூக்கள் எல்லாம் அவளுக்கு ஆடையாக மாறிவிடுகின்றன. அதில் துள்ளி விளையாடுகிற மீன்கள் அவளுடைய கண்களாக இருக்கின்றனங்கிறார். மருங்குல் வண்டு சிறந்தார்ப்ப மணிப்பூ ஆடை அது போர்த்து கருங்கையற்கண் விழித்தொல்கி நடந்தாய் வாழி காவேரி அப்படிங்கிறார். இந்த பாட்டை சொல்றப்ப எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. கடந்த 20-25 ஆண்டுகளாக என் மீது மிகுந்த அன்பும் நட்பும் கொண்டிருந்த பெரியவர் நாகாலாந்திலே ஆளுநராக இருந்து சமீபத்திலே மறைந்த ஐயா இல கணேசன் அவர்கள், பெரிய இலக்கிய ஆர்வலர், காதலர். அவர் முதல் முறையாக மணிப்பூர் மாநிலத்துக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டார். நான் சென்னை போன போது அவர் பதவியேற்க இன்னும் 2-3 நாட்கள் இருந்தேன்னா இப்போ சென்னையில் தான் இருந்தார். நேரில் அவரை பார்த்து வாழ்த்து சொல்லலாம்னு ஒரு சால்வை எடுத்துட்டு போனேன். அந்த சால்வையை நான் போர்த்துகிற போது கவனித்தேன், அவர் ஏற்கனவே ஒரு சால்வையை அணிஞ்சிருந்தார். பொதுவாக அவர் எப்போவுமே இந்த அங்கவஸ்திரம் அணிகிற பழக்கம்லாம் அவர் கிடையாது. ஒரு வித்தியாசமான சால்வை அணிந்திருந்தார். ஐயா அது என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னார், அது ஒன்றும் இல்லை கவிஞர், இது மணிப்பூரினுடைய தேசிய ஆடை, அந்த ஊருக்கே உரிய சால்வை. நான் இப்போ மணிப்பூர் கவர்னர் ஆயிருந்ததுனால எனக்கு அதை போட்டிருக்காங்கன்னார். அவர் சொந்த ஊர் தஞ்சாவூர் பக்கம். நான் சொன்னேன், இந்த காவேரி மணிப்பூ ஆடை போர்த்து கொண்டு போனதா இளங்கோவடிகள் எழுதுறாரு, நீங்க காவேரி கரையை சேர்ந்தவர், மருங்குல் வண்டு சிறந்தார்ப்ப மணிப்பூர் ஆடை அது போர்த்து அப்படின்னு நான் சொன்னவர். அதை ரொம்ப ஞாபகம் வருது. அது மாதிரி வைகை நதியிலே என்னென்னவெல்லாம் உங்களுக்கு பூக்கள் பொங்கி வழிந்தன அப்படின்னு வைரமுத்து ஒரு பட்டியல் சொல்லுகிறார். மல்லிகை முல்லை போன்ற பூக்கள், குல்லை வகுளம் குறுக்கத்தி, இவை கொள்ளையடித்த வைகை நதிங்கிறார்.
அந்த மல்லிகை மொவ்வல் அரவிந்தம் வாய் மலரும் கழுநீர் சுரபுன்னை குல்லை வகுளம் குறுக்கத்தி இவை கொள்ளை அடித்த வைகை நதி நாளும் ஓடிய நதி மதுரை நீர் நாட்டியமாடிய பதிமதுரை அப்படின்னார். இங்க யாரெல்லாம் ஆட்சி பண்ணாங்களா இந்த மண்ணை? அவர் சொல்றார், மீசை வளர்த்த பாண்டியரும் பின் களப்பிரர் பல்லவர் சோழர்களும் மண் ஆசை வளர்த்த அந்நியரும் அந்த அந்நியரில் சில கண்ணியரும் ஆட்சி புரிந்த தென்மதுரை மீன் ஆட்சியினால் இது பெண்மதுரை என்று சொன்னார். நீங்க அந்த கவிதையை கடந்து வருகிற போது ஒவ்வொரு காலகட்டத்தையும் கடந்து வருகிறீர்கள். அதற்காக சொல்லுகிறேன். மதுரையினுடைய இன்னொரு பெரிய பெருமை இந்த திருமலை நாயக்கர் மகால். அந்த மண்டபத்தை அவர் எப்படி கட்டியிருப்பார் அப்படின்னு ஒரு அழகான கற்பனை. அரபு நாட்டிலிருந்து சுண்ணாம்பு வருதான், நீண்ட காலம் அது நிலைத்திருக்கணும்னு கரும்பை பிழிந்து அந்த சாரத்தில் கலக்கிறாங்களாம். அரபு நாட்டு சுண்ணாம்பில் கரும்பு அரைத்து பிழிந்த சாரூற்றி. இந்த மண்டபம் எப்படி வந்துதான்? இந்த வரி தான் ரொம்ப முக்கியம். அரபு நாட்டு சுண்ணாம்பில் கரும்பு அரைத்து பிழிந்த சாரூற்றி மரபு கவிதை படைத்தல் போல் ஒரு மண்டபம் திருமலை கட்டியதால் கண்கள் மயங்கும் கலைமதுரை இது காவிய தமிழின் தலைமதுரை என்று சொன்னார். இவ்வளவு பெருமைகளை பட்டியல் போட்டுவிட்டு கடைசியில் சொன்னார், நெஞ்சு வறண்டு போனதனால் வைகை நீர்க்கோடாக ஆனதனால் பஞ்சம் பிழைக்க வந்தோர் நதியை பட்டா போட்டு கொண்டதனால் இது என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு முகத்தை இழந்த முதுமதுரை பழைய மூச்சில் வாழும் பதிமதுரை என்று சொன்னார். அப்போ ஒரு குற்றம் சொல்லுகிற போது அதுக்கு காரணம் சொல்லும் இல்லையா? அதையும் அந்த பாட்டில் அவர் எழுதுகிறார். ஆலை தொழில்கள் பெருக்காமல் வெறும் அரசியல் திரைப்படம் பெருக்கியதில் வேலைகள் இல்லா திருக்கூட்டம் வெட்டி பேச்சு வளர்ப்பதனால் என்று சொல்லுகிறார். அப்போ கால மாற்றங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த காட்சியிலிருந்து 21ஆம் நூற்றாண்டு வரையிலான பல நூற்றாண்டுகளுடைய பயணத்தை ஒரே கவிதையில் காட்ட முடிகிறது என்றால் இது ஏட்டு வழிச்சாலை பயணத்திலே சாத்தியமாகிறது என்பதை நான் நினைவுபடுத்துகிறேன். இது இன்னொரு இடம், ஏறக்குறைய சிற்றிலக்கிய காலமாக இருக்கலாம். ராமகிருஷ்ணன் ஒரு 15 நிமிடங்களில் உங்களுக்கு ஒலிபெருக்கி தரப்படும். அவர் கொஞ்சம் ரொம்ப கவலையாக உட்கார்ந்துருக்கிறார். உள்ளூர்காரர் முதல்ல பேசியிருக்கலாமோ அப்படின்னு. அதாவது பக்கத்திலே ஒரு தளிக்கோயில் இருக்கு, மதுரைக்கு பக்கமாக திருப்புத்தூர். ரொம்ப அற்புதமான ஒரு சிவன் கோயில். அந்த ஊரில் ஒரு ராஜா ஆட்சி பண்ணி கொண்டிருந்தார். அவருக்கு ரொம்ப தமிழ் ஆர்வம்லாம் உண்டு. புலவர்கள் வந்தால் அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு மரியாதை பண்ணி சிறப்பு செய்யணுங்கிற எண்ணமெல்லாம் கொண்டவர் தான் அவர். அவர் என்ன ஆயிடுச்சு, பக்கத்து ஊருக்கு சில தமிழ் புலவர்கள் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டு மந்திரியா கூப்பிட்டார். நீ ஒன்று பண்ணு, நான் ஒரு பாட்டு எழுதி கொடுக்குறேன். அங்கே இருக்கிற சிவன் கோயிலுக்கு சாயங்காலம் அந்த புலவரெல்லாம் சாமி கும்பிட வருவாங்க, அப்போ போய் இந்த பாட்டை கொடுன்னார். இந்த பாட்டை ஒரு நிமிஷம் கவனிச்சிங்கன்னா இந்த நான் சொல்ல போகிற விஷயம் நல்லா மனசில் இறங்கும். அவர் சொல்கிறார், பிறந்த பிறப்பால் பெரும்பேறு பெற்றேன் மறந்தும் இனிப்பிறக்க வாரேன் சிறந்த மதி சேர்த்தானை புத்தூர் தளியானை இப்புவனம் காத்தானை கூத்தாட கண்டு. இதான் பாட்டு. திருப்பத்தூரில் நடனக்கோலத்தில் இருக்கிற சிவபெருமானை கண்டதனால இந்த பிறவியுடைய பேரும் கிடைச்சது, இனிமேல் பிறக்க மாட்டேன்னு அர்த்தம். இந்த பாட்டை கொண்டு போய் நான் கொடுத்தேன்னு அந்த புலவங்கிட்ட கொடுன்னார். இவரும் பாவம் போய் கொடுத்தார். அவங்க வாங்கி இந்த பாட்டை படித்து பார்த்தாங்க. பிறந்த பிறப்பால் பெரும்பேறு பெற்றேன் மறந்தும் இனிப்பிறக்க வாரேன் சிறந்த மதி சேர்த்தானை புத்தூர் தளியானை இப்போனம் காத்தானை கூத்தாட கண்டு. அடுத்த நிமிஷம் சொன்னாங்க, இந்த ஒழுங்கா தமிழ் தெரியாத ராஜாக்கள் ஆட்சி பண்ணுற இடத்துக்கெல்லாம் நாங்கள் வர்றதில்லைன்னு போய் சொல்லுன்ட்டாங்க. இந்த மந்திரி பார்த்தாரு, நீ சொல்லிட்டு ஊருக்கு போயிடும், நான் சொன்னால் எனக்கு வேலை போயிடும், சில சமயம் கழுத்தே போயிடும், என்ன பண்ணுறதுன்னு போய் இப்படி கையை பிசைஞ்சுக்கிட்டே நின்னார். என்னன்னு கேட்டார். சமூகத்தில் மன்னிக்கணும், இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொன்னார்.
ராஜா துளி கூட கவலைப்படல. நீ ஒன்று பண்ணு, நாளைக்கு சாயங்காலம் அங்கே போ, அவங்க அதே மாதிரி தரிசனத்துக்கு வருவாங்க. அதுக்கு முன்னால் ஒருத்தன் தீவட்டியை தூக்கிட்டு போவான், அவனுக்கு தான் தீவட்டி தடியன்னு பேர். நம்ம அர்த்தத்தையே மாற்றிவிட்டோம். சிவன் கோயிலில் முன்னால் தரிசனத்துக்கு, சிவன் கோயில்லையோ திருமால் கோயில்லையோ ஒரு தீவட்டியை கொண்டு போகிறவருக்கு தீவட்டி தடி கொண்டிருப்பவர் தீவட்டி தடியன். அவர் தீவட்டியை வச்சுட்டு அவரும் தீபாராதனை எப்போ சாமி கும்பிடுவார், அந்த நேரத்தில் நீ அந்த தீவட்டி எடுத்து அந்த புலவர்கள் முன்னாலே இப்படி சுத்தி காமினார். மந்திரி பார்த்தா அவன் ஏற்கனவே அசிங்கமாக திட்டி அனுப்பிச்சிருக்கான். இப்போ நான் அவன்கிட்ட போய் தீவட்டியை சுட்டுனா என்ன பண்ணி தொலைகிறது? இந்த ஆள்கிட்ட மந்திரியாக வந்ததுக்கு நம்ம தலையெழுத்து இப்படின்ட்டு போனார். போய் அதே மாதிரி தீவட்டி எடுத்து சுட்டி காமிச்சார். உடனே அந்த புலவர்கள் சொன்னாங்க, நாங்கள் தான் தெரியாமல் சொல்லிட்டோம், உங்கள் அரசரை பற்றி தவறாக பேசிவிட்டோம், அவர் தமிழறிவு புரியாமல் பேசிட்டோம், நாங்கள் நாளைக்கே வர்றோம்னு சொல்லு. இப்போ இந்த மந்திரிக்கு குழப்பம், நம்ம ராஜா லூசா இவனுங்க லூசான்னு தெரியலையே. அவர் போய் என்னமோ தீவட்டியை சுத்த சொன்னார். அவர் இதை பார்த்துட்டு உங்கள் ராஜா போல தமிழறிஞர் கிடையாதுங்கிறாரு. இது என்னடா இது ஒன்றும் புரியலையேன்னார். வந்து ராஜா கிட்ட நாளைக்கே வர்றாங்கன்னு சொன்னார். மகிழ்ச்சின்னார். அப்போ தான் இவர் கேட்டார், ராஜா எனக்கு ஒன்றுமே புரியல, ஏதோ ஜப்பான் மொழி சினிமா பார்த்த மாதிரி இருக்கு. அவங்க அப்போ முதல்ல உங்களை முட்டாள்னாங்க, இப்போ நீங்கள் தான் அறிஞ்சிருக்கிறாங்க, என்னதான் நடக்குதுன்னார். அவர் சொன்னார், அது ஒன்றும் இல்லைப்பா, அந்த பாட்டில் ஒரே ஒரு பிரச்சனை அவங்களுக்கு, பிறந்த பிறப்பால் பெரும்பேறு பெற்றேன், அதில் பிரச்சனை இல்லை, மறந்தும் இனிப்பிறக்க வாரேன், அதுலேயும் பிரச்சனை இல்லை, சிறந்த மதி சேர்த்தானைன்னு எழுதியிருக்கேன். சிறந்த மதினா முழு நிலான்னு அர்த்தம். ஆனால் சிவன் தலையில் உள்ளது பிறை நிலா, அது குறையுள்ள நிலா. அதை சிறந்த மதின்னு நான் எப்படி எழுதலாம்னு அவங்களுக்கு ஒரு கேள்வி. அதனால் எனக்கு தமிழ் தெரியாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. நான் போய் உனக்கு தீப்பந்தத்தை அவங்க முன்னால் சுற்றி காட்ட சொன்னேன். ஏன் தெரியுமா? ஒரு தீப்பந்தம் தானாக எரிந்தாலும் அதை அப்படி சுழற்றுகிற போது ஒரு வட்டமாக அந்த ஜோதி நமக்கு தெரியும். அதுபோல் சிவன் தலையில் இருப்பது பிறை நிலவு என்றாலும் அவன் குதித்து குதித்து கூத்தாடுகிற போது அது முழு நிலவாக தெரியும். சிறந்த மதி சேர்த்தான் என்பதற்கு இதுதான் பொருள் என்று அந்த அரசன் விளக்கினான். இப்படி புரவலர்களும் புலவர்களும் மொழியிலே ஆழங்கால் பட்டிருந்த காலகட்டம் என்று ஒன்று உண்டு. இது ஒரு அழகான வெண்பா. இந்த வெண்பா காலங்காலமாக வடிவம் மாறி யாப்பு குறையாமல் இலக்கணம் சிதையாமல் இன்று வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கு. உங்களுக்கு தெரியும், இங்கே தமிழாசிரியர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, வெண்பாவுக்கு இலக்கணம் ரொம்ப கண்டிப்பாக இருக்கும். மாமுன்னிறை, விளமுன்னேர், காய் முன்னேர், இப்படி தான் இருக்கும். இதை தாண்டி வரப்படாது. ஈற்றடி முச்சீராய் ஏனையடி நாற்சீராய் இயற்சீர் வென்றலையும் வெண்சீர் வென்றலையும் விரவி வந்து, ஒன்றும் பயப்படாதீங்க, இதுக்கு மேலே இலக்கண வகுப்புலாம் நடத்த மாட்டேன், ஒரு மேற்கோளுக்காக சொல்கிறேன். இவ்வளவு கடுமையாக இருப்பது தான் வெண்பா இலக்கணம். இதை இன்னைக்கு ஒருத்தர் எழுதுறார், சேஷாசலம்னு பேர், பாண்டிச்சேரி கிட்ட ஆகாசம்பட்டுன்னு பேர். அவருக்கு சுஜாதா வந்து நவீன காலமேகம்னு ஒரு பட்டம் கொடுத்தார். அவர் ஒரு வெண்பா எழுதுறார் பாருங்க. நீங்கள் இதை குறிச்சிக்கிட்டீங்கனாலும் சரி, மனசில் வச்சுக்கிட்டாலும் வீட்டில் போய் அசைப்பிரித்து பார்த்தா இலக்கணத்துக்கான வெண்பா சுத்தமாக இருக்கும். என்ன தெரியுமா பாட்டு? பாரத்தியான் என்றுன் பாஸ்பமிடான் ரோகார் கார்பரில் மோனோ குரோட்டோபாஸ் போரேடு தனிச்சீர் போரேடு நூவான் ஃபியூரிடான் பிஹெச்சி டிடிஇ சாவான் விவசாயி சார் அப்படிங்கிறார். ஒரு விவசாயினுடைய துன்பம் என்னங்கிறத சொல்றாரு. அவன் பயன்படுத்த வேண்டிய வாங்க வேண்டிய ரசாயன உரங்களை ஈற்றடி முச்சீராய் ஏனையடி நாற்சீராய் மாமுன்னிறை விளமுன்னேர் காய் முன்னேர் கொண்டு எழுதுகிற அளவிற்கு வல்லமை மிக்க கவிஞர்கள் நம் நாட்டில் இருக்கிறார்கள் என்பதற்காக இதை உங்களுக்கு நான் மேற்கோளாக சொன்னேன். அப்ப இலக்கியம் எட்டக்கூடிய உயரம் என்பது பெரியது. இன்றைக்கு நவீன கவிதை, கவிதை என்றால் உணர்தல் என்கிற உண்மையை உணர்த்தி கொண்டிருக்கிறது. ஒரு கவிதையை நீங்கள் வாசிக்கிறீர்கள் என்றால் அந்த உணர்வு உங்களுக்குள் கடத்தப்பட வேண்டும். இன்னைக்கு நாட்டிலேயே சின்ன பிள்ளைகளை தயார் பண்ணுகிற போது அவங்கள போர்க்குணம் மிக்கவர்களாக, நீ
பக்கத்து பையன் 98 மார்க் வாங்கினா நீ 98 வாங்கணும்னு உந்தி தள்ளுகிற பந்தய குதிரைகள் மாதிரி ஆக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதனுக்கு வேண்டிய ஒரு மனநிலையை கல்யாண்ஜி ஒரு கவிதையில் எழுதுகிறார். அவர் சொல்றார், நீங்கள் இரும்பு குண்டு எரிகிறீர்கள், அந்த இரும்பு குண்டு விழுகிற இடத்தில் ஒரு பூச்சியோ புழுவோ இருந்துவிடக் கூடாது என்கிற கவலைதான் எனக்கு. நீங்கள் ஈட்டி எரிகிறீர்கள், அங்கே ஒரு வண்ணத்து பூச்சி இருந்துவிடக் கூடாது என்கிற அச்சம்தான் எனக்கு. நீங்கள் அப்படி இருக்கிறீர்கள், நான் இப்படி இருக்கிறேன், அதற்காக இப்படியே இருக்கிறேன் என்றும் அர்த்தமில்லை. நீங்கள் ஓடி கடக்கிற தூரத்தை நான் நடந்து கடக்கிறேன் நிச்சயமாய் என்று சொல்லுகிறார். இந்த நிதான மனோபாவம் ஒரு வயசுக்கு மேல நமக்கு வரணும். எல்லாவற்றிலும் ஓடிக்கொண்டே இருப்பது, இதயத்தில் என்னென்ன வேட்கை, இது இடைவேளை இல்லாத வாழ்க்கை, வாழ்வோடு போராட்டம் இங்கே, வாழ்கின்ற நிமிஷங்கள் எங்கேன்னு வைரமுத்து கேட்ட மாதிரி எதுக்கு ஓடுறோம்னே தெரியாம ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நிதானித்து நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் சிலது வேண்டும். அதே கல்யாண்ஜி தான் சொன்னார், இப்ப கடிதங்கள்லாம் காலாவதியா போச்சு. SMS செய்த முக்கியமான வேலை என்னன்னா மொழி அறிவை சுருக்கியது. ஒரு 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையன்கிட்ட வேர் ஆர் யூ என்னடா ஸ்பெல்லிங்னு கேட்டா WRUங்கிறான். ஏன்னா அப்படியே மெசேஜ் அனுப்பிச்சு பழக்கிட்டான். அவனுக்கு மொழி சுருங்கி விட்டது, சொல்வளம் சுருங்கி விட்டது. ஏறக்குறைய சைகையில் பேசுற மாதிரி அச்சரங்களை அவன் பயன்படுத்துகிறான். இன்னைக்கு நிலைமை அப்படி ஆயிடுச்சு. ஆனால் ஒரு காலத்திலே நமக்கு கடிதங்கள் வந்தன, கடிதங்களுக்காக காத்திருந்தோம். அஞ்சல் பெட்டி திறந்து பார்ப்போம், அஞ்சல்காரர் வருகிறார் என்றாலே மனதில் ஒரு படபடப்பு வரும். அந்த உற்சாகத்தை எல்லாம் இன்றைய குழந்தைகள் இழந்து விட்டார்கள். அவங்களுக்கு எக்ஸாம் ரிசல்ட்டே வாட்ஸ்அப்பில் வருது, அவன் முடிச்சால பார்த்து அடிச்சிடறான், இதுக்கு எதுக்கு நமக்கு தேவையில்லாமன்னு. அப்போ நம்முடைய கல்யாண்ஜி ஒரு இடத்துல சொல்றார், அவர் வீட்டுக்குள்ள போறப்ப இந்த முன்னால தபால் பெட்டி ஒன்று வச்சிருப்போம்ல வீட்டுக்கு வீடு, அது திறந்து பார்த்துட்டே போவாராம். தினமும் யாராவது கடிதம் எழுதியிருக்க மாட்டார்களா என்ற எதிர்பார்ப்பில் தபால் பெட்டியை திறந்து பார்த்து விட்டு உள்ளே போவது வழக்கமாகிவிட்டது. இன்றைக்கும் தபால் பெட்டியை திறந்து பார்த்தேன். ஒரே ஒரு ஒற்றை இறகு அசைந்து கொண்டிருந்தது. அடுத்தவர் எழுதுகிறார், எந்த பறவை எழுதியிருக்கும் இந்த கடிதத்தை? இது உணர்தல். இப்ப நீங்க கைதட்டுறீங்க, ரசிக்கிறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய உணர்ச்சி உங்களுக்கு கடத்தப்படுகிறது. உணர்தல் தான் கவிதை. நீங்க சில நேரங்களில் நீங்க பழைய மரபு கவிதைகளில் எதுகை மோனை பயன்படுத்தப்பட்ட முக்கிய காரணமே மெமரி பண்றது, நினைவில் நிற்பதற்கு. சித்த வைத்திய மருந்துகள்லாம் அப்படி கவிதையா வெண்பாவா எழுதி கொடுத்துருவாங்க, அவன் மனப்பாடம் பண்ணிக்குவாங்க. வைத்தியம் பண்ணுறது, மருந்து உருவாக்குறது ஈஸியாக இருந்தது. சில பேர் புது கவிதையிலேயே அதை பயன்படுத்தினார். இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். மொழியை நீங்கள் ஆளத் தெரிந்தால் அந்த மொழி எந்த சாலையிலும் உங்களை கொண்டு போய் ரசனையில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதற்காக இதை சொல்லுகிறேன். ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னால நம்ம மகுடேஸ்வரன் ஒரு கவிதை எழுதினார். இன்னைக்கு எழுதுறார், பட் இந்த பாணியில் அவர் எழுதுவதில்லை, அதற்காக சொன்னேன். அந்த கவிதைக்கு தலைப்பே திரு மாடசாமி துறையூருக்கு பயணமாகிறார், இதுதான் தலைப்பு. மாடசாமின்னு ஒரு ஆளு பஸ் ஏறி திருச்சியிலேருந்து உறையூர் போறார். அப்போ 90 பைசா தான் டிக்கெட் அந்த கவிதை எழுதின காலத்தில். அவர் சொல்றாரு, துறையூருக்கு எம்புட்டு 90 பைசா டிக்கெட்டு, ₹1 வாங்கிட்டு டிக்கெட் கொடுத்தான் கண்ட்ரைட்டு, 10 பைசா தருவான்ட்டு நானும் இருந்தேன் கம்முன்ட்டு, வரவே இல்லை இங்கிட்டு. இந்த வரிகளை மட்டும் திரும்ப சொல்றேன். துறையூருக்கு எம்புட்டு 90 பைசா டிக்கெட்டு, ₹1 வாங்கிட்டு டிக்கெட் கொடுத்தார் கண்ட்ரைட்டு, 10 பைசா தருவாருன்ட்டு நானும் இருந்தேன் கம்முன்ட்டு, வரவே இல்லை இங்கிட்டு. என்றா எளவா போச்சுன்ட்டு கோபம் வந்தது எகிரிட்டு, கழுத்துல துண்டை போட்டு எர்ரா 10 பைசான்ட்டு கேட்கலாம் இருந்தேன் கருவிட்டு, அதுக்குள்ள முந்திட்டு துறையூர் ஸ்டாப்பிங் வந்துட்டு.
கவிதை அங்க முடியல. அவர் சொல்றாரு, சட்டுனா இறங்கியா, இறங்குன்ட்டு கத்தாம்பாரு கன்றையிட்டு இறங்கிட்டு மூடிட்டு. இது வெறும் பேருந்து பயணத்தை மட்டும் சொல்லல, வாழ்க்கையில் பல இடங்களில் நமக்கு வர வேண்டியதை நாம் எப்படி விட்டு கொடுக்கிறோம், தர வேண்டியதை விட்டு எப்படி விலகி நிற்கிறோம், அச்சத்தின் காரணமாய் கூச்சத்தின் காரணமாய் நம்முடைய உரிமையை கேட்டு பெறுவதற்கு எவ்வளவு தயங்குகிறோம் என்பதை ஒரு பேருந்தின் சாலை வழி பயணத்திலே ஒரு கவிஞன் சொல்லுகிறான் என்றால், ஏட்டு வழி சாலை என்பது வெறும் ஏட்டுச் சுரைக்காய் அல்ல, அது வாழ்க்கைக்கான வழியை தொடர்ந்து காட்டுகிறது. ஆயிரம் ஆண்டுகளாய் இலக்கியம் இன்னும் செழுமையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நவீன படைப்பாளிகள் அதை அதே உத்வேகத்தோடு முன்னெடுத்து செல்லுகிறார்கள். வாசகர்கள் இந்த இலக்கிய போக்கை ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். நம் சமகாலத்து படைப்பாளர்களை வாசிக்க வேண்டும். பழைய பெருமைகள் நமக்கு உண்டு. இன்றைய இளம் கவிஞர்கள் அல்லது இந்த தலைமுறை படைப்பாளர்கள் உரைநடையில், நாவலில், கவிதையில் பல அற்புதங்களை நிகழ்த்தி வருகிறார்கள். அவற்றையெல்லாம் நீங்கள் தேடி வாசிக்கத்தான் இந்த மாவட்ட நிர்வாகம் இவ்வளவு அருமையாக இந்த புத்தக திருவிழாவை ஏற்பாடு செய்திருக்கிறது. நாம் நூல்கள் வழியாக வாழ்வை உணர்வோம் என்று சொல்லி உங்களை சந்தித்ததில் எனக்கு இருக்கிற மகிழ்ச்சியை புலப்படுத்தி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 ஐயா.